சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுல ரெண்டு கோணம் இருக்கு. வெளியிலிருந்து எங்க தயவு தான் அப்படின்னு சொல்றது இயல்பா இருக்கும். கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தவங்க என்னங்க அப்படின்னு பேசுறதுன்றது ஒண்ணு. இன்னொரு தாவேகாவோட அப்ரோச், அதுதான் பெருமாள் மணி சொல்றார். ஏன் இல்லாட்டி யாரு பேசணும்? இல்ல ஒரே ஒருத்தர் பேசி இருக்கிறாருன்னு வைங்க, பிரதமர்னு கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்கன்னா நினைச்சிருந்தா ஒரே ஒரு போன் கால்ல போட்டு இது மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாது, வெளியில கூட அறிவிப்பா வேண்டாம், போன்ல சொன்னாலே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இது ஒரு பேட்டர்னா எல்லாருமே பேசுகிற தன்மையை பார்க்கிறோம். அதுக்கு காங்கிரஸ் எதிர்வினையாற்றுறதையும் பார்க்கிறோம். கம்யூனிஸ்டுகள் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க தவிர்த்திருக்க முடியும். ஆனா அடுத்தடுத்து நகர்றாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏதோ இன்னைக்கு நடக்கிறது இல்ல, சில நாட்களுக்கு முன்பே இதெல்லாம் பேச போறல. அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க? விஜய் என்ன நினைக்கிறாரு இதுல? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபர், ஒரு அக்செப்டன்ஸ். முதல்ல அவர்களுக்கு 5 இடங்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அவர்களாகத்தான் முதல்ல கடிதம் கொடுத்தாங்க. கடிதம் கொடுத்தவர்கள் அவர்களாகவே 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து கூட்டணியின் உடன்படிக்கை போட்டாங்க. அப்ப அதை நாங்க ஏற்றுக்கொண்டோம் கூட அறிக்கை விடலையே அன்றைக்கே தாவேகா. இந்த 5 பேர் கொண்ட ஆதரவோட ஒரு ஆட்சி அமைப்பதற்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு பதிலுக்கு 2 அமைச்சர்கள். ஆனா காங்கிரஸ் தான் மிகையாக நம்பிவிட்டது தாவேகாவை. தாவேகாவுக்கு தேவை நம்பர், எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கைக்கு காங்கிரஸிடம் இருந்து இப்பயும் கூட சுவாமிநாதன் இப்பவும் கிரைசிஸ்ல தான் இருக்காங்க. இன்னும் இடைத்தேர்தல் என்ன நமக்கெல்லாம் என்னன்னு தெரியல. மறுபரிசீலனைன்னு போனா ஒரு ரிஸ்கான ஆட்டம் இருக்குல்ல. இன்னைக்கு ஏதோ அவங்கள்ட்ட ஏதோ பெரும்பான்மை வந்து இதை செஞ்சாங்கன்னா அது வேற ஒரு பொருள். பெரும்பான்மை இன்னும் இடைத்தேர்தலே நடக்கலையே, அதுக்கு முன்பே எதுக்காக இதெல்லாம்? அது என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பொழுதுக்கு இன்னொரு 6 மாத காலங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து விட்டது. அப்ப 6 மாத காலத்துக்கு இந்த ஆட்சிக்கு எந்த சிக்கலும் இருக்காது. காங்கிரஸ் கட்சிக்கு அது பெரிய இழப்பாக மாறிவிடும். இன்னைக்கு அகில இந்திய அளவுல விஜய் அவர்களுடைய அரசியலை முன்வைத்து தொடர்ந்து ரீல்ஸ் போடுறது, இங்க தமிழ்நாட்டில் என்ன வகையான யுத்திகளை எல்லாம் தேர்தலுக்கு முன்பு கையாண்டாங்களோ அது இன்னைக்கு வட இந்தியாக்கள்ல, ஏன் கேரளால, கர்நாடகால எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்துறாங்க. அப்ப காங்கிரஸ் அவங்க மதிக்கவே இல்லையான்னா, தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடக்குது சார், அங்க கர்நாடகால 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயத்த பேசியிருக்கணுமே. அண்டை மாநிலத்தோட நட்பு, அண்டை மாநிலத்தோட உறவு மேம்பாடு, அண்டை மாநில பாதுகாப்புகள், இது தொடர்பான கூட்டம். அப்ப விஜய் அவர்கள் பதிலுக்கு செய்கிற நன்றி கடன் அது. காவிரி பிரச்சனை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரியுது. அந்த காவிரி பிரச்சனைகள்ல ஒரு வழக்கு, திமுகவும் வழக்கு போடுறாங்க, தாவேகாவும் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை தாண்டி அதுக்கான போராட்டங்கள் நடக்கிற பொழுது அதுக்கு பின்னணியில தாவேகா போன்ற ஒரு அரசு சைலண்டா விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்திருந்தா இன்னும் அது பெரிய மைலேஜை கொடுத்திருக்கும். ஆனா அது போன்ற விஷயங்கள் நடக்கல. இன்னொன்னு கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க சார். ராஜேஷ்குமார் கிளியூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர், இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். அவர் வெற்றிக்கு எதிராக தாவேகாவோட மாவட்ட செயலாளர் சபின் வழக்கு போட்டிருக்காரு. வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர் அமைச்சராக இருக்கிறார். தாவேகா அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பவருக்கு எதிராக தாவேகாவுடைய வேட்பாளர் 1316 ஓட்டுல வெற்றி பெற்றிருக்கிறார். மறு தேர்தல் நடத்தணும், இல்ல மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அவர் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு கூட வாபஸ் வாங்கலையே. அப்ப காங்கிரஸ் தான் அபரிமிதமாக நம்புது. தாவேகாவை பொறுத்தவரை அவர்களுக்கு அன்றைய தேவை எண்ணிக்கை. இன்னொன்று, அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல நான் ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே எல்லாம் ஒரு யூகத்துல என்ன நினைச்ச அபரிமிதமான நம்பிக்கைன்றீங்க. ராகுல் அவர்களை விஜய் அவர்கள் முன்னிறுத்தினா தென் மாநிலங்கள்ல என்ன வீச்சு இருக்கும், கேரளாவில் எப்படி இருக்கும், இப்படிதானே எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படித்தானே இயல்பா இருந்தது. இப்ப விஜய் அவர்களுக்கே பிரதமர் அப்படி போகணும்ன்ற எண்ணம் இருக்கா? இல்ல காங்கிரஸ்க்கு இல்ல இதுதான் உங்க இடம், நீங்க அதெல்லாம் தாண்டி அப்படி வந்துடக்கூடாதுன்னு பெருமாள் மணி சொல்ற மாதிரி அப்படி யோசிக்கிறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல சார், அதாவது விஜய் அவர்களுக்கு இந்த முறை ஒருவேளை முதல்வர் இடம் என்கிற ஒரு இடம் வராம இருந்திருந்தா, தாவேகா ஒரு 108 இடங்களை தமிழ்நாட்டுல பிடிக்காம இருந்திருந்தா அவர்களுடைய இலக்கு தமிழ்நாட்டு அரசியலோட முடிஞ்சிருக்கும். நீங்க ஒரு முதல் தேர்தல் வர்றாங்க, வந்தவுடனே 35% வாக்கை பெறாங்க. இன்னொன்னு பாக்குறாங்க, வட இந்தியாவை விட்டு விடுவோம், முதல்ல தமிழ்நாடை தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்கள்ல அவர் கோயில்களுக்கு போனாலோ வேறு விஷயங்களுக்கு போனாலோ கூட்டம் வருது. அப்ப இயல்பாகவே அவங்களுடைய ஆசை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. நம்ம ஏன் இந்த ரேஸ்ல இருக்கக்கூடாது? இன்னொன்னு, பாஜக இன்னைக்கு வட இந்தியால பழைய காலத்துல இருந்த செல்வாக்கு போன்று இல்லாம இந்த கரப்பான் ஜனதா பார்ட்டி போன்ற கட்சிகள் வந்ததுனால, அமைப்புகள் வந்ததுனால அதனுடைய வீரியமான போராட்டங்களால ஒரு பெரிய பின்னடைவையும் சந்திக்கிறாங்க. ஏதாவது பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? சுவாமிநாதன், இப்போ இத பாஜக எப்படி பார்ப்பாங்க, ரசிப்பாங்களா? ஒருவேளை ராகுல கீழே தள்ளிட்டு விஜய முன்னிறுத்துறாரு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களா? இல்ல நமக்கே ஒரு த்ரெட்டா இருப்பாரு அப்படின்னு வேற மாதிரி யோசிப்பாங்களா? அதுவும் ஒரு இருக்குல்ல முக்கியமான. ஆமா சார், பாஜக நிச்சயமாக இதை ரசிக்க மாட்டாங்க, 100% ரசிக்க மாட்டாங்க. அதனாலதான் விஜய் அவர்களை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம அவர்களை இவங்க விமர்சிக்கவும் மாட்டாங்கல்ல சார். பாஜகவை வீரியமா விமர்சிக்கணும். இப்ப ஒரு இடதுசாரிகள் இவ்வளவு தூரம் குரல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட தலைமைச் செயலாளருடைய ஆட்சி நடக்குதா, அரசு அதிகாரிகள் ஆட்சி நடத்துறாங்களா, முதல்வருக்கு தெரிந்து நடக்குதாருன்னா விமர்சன பார்வையெல்லாம் முன்வைக்கிறாங்க. இவர் ஒருவேளை பாஜகவை விமர்சிச்சிருந்தாருன்னா கம்யூனிஸ்டுகள் கூட அந்த புள்ளியில போராட்டத்துக்கு வராம இருந்திருப்பாங்க.
இவர் வலதுசாரிகளையும் விமர்சிக்க மாட்டார், பாஜகவையும் விமர்சிக்க மாட்டாரு, ஒரு மென்தன்மையோட இருக்கிறாரு, அதுலயும் ஒரு மென்போக்க கையாளுறாரு. இங்க ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நட்புலயும் ஒரு மென்தன்மையை தானே கையாள்கிறார். நீங்க அவர் நீங்க தேர்தலுக்கு முன்பு நம்ம தொடர்ச்சியா பேசணும் சார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் இருந்தபோது சேர்ந்து ஒரே மேடையில கூட தோன்றல, ஒரே மேடையில கூட பேசல அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசணும். இங்க இவ்வளவு பெரிய இந்த கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு ஒரு வகையில காரணமாக இருந்தது காங்கிரஸ் முதல்ல வந்து 5 பேர் தான். இதுல காங்கிரஸ் எடுக்கிற கிரெடிட்டை விட தாவேக்காக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருந்திருக்கு சார். ஒருவேளை காங்கிரஸ் முன்கூட்டியே 5 பேரை வைத்துக் கொண்டு ஆதரவு கடிதத்தை பகிரங்கமா கொடுக்காம இருந்திருந்தா வேலுமணி தரப்புல இருந்து அவர்கள் வந்து 3/2 பங்கு உறுப்பினர்களை ஒருவேளை சேர்த்திருக்க முடியுமா இருக்கும், சில அவகாசம் கிடைத்திருந்தால். பட் அதையும் காங்கிரஸ் தான் குறுக்க போனதுனாலதான் இவங்க மதசார்பற்ற அணிகளோடு பேசுறோம் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி இருந்தது. நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் பார்வையில அது ஒரு மாஸ்டர் மூவ். நம்ம 2031 வரைக்கும் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம்ன்ற கணக்கு இருக்கே, நம்ம ஏன் இன்னொரு சைடு விடுவானே அதை அப்படின்னு. ஆமா, அதுல நிச்சயமா பாத்தீங்கன்னா சார் அது வந்து மாஸ்டர் மூவ் தான். பட் ஆனா அதுல என்ன சிக்கலாய் போச்சுன்னா, தமிழ்நாட்டுல அவர் முதல்வர் ஆயிட்டாரு, உங்களுக்கு 2 அமைச்சர் கிடைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறதுலே கேள்விக்குறியை கொண்டு வந்து நிறுத்திட்டார். பேசலாம் சுவாமிநாதன். இதுக்கு பின்னாடி வியூகங்கள் கணக்குகள் இல்லாமலாம் இது நடக்காது. இது ஏதோ இயல்பான. அப்ப என்ன இது சார்? முதல் விஷயம், விஜய் பலமான முதலமைச்சரா பொசிஷன் பண்ணப்படுறாரு. அவர் ஒரு பலமான முதலமைச்சர். நீங்க சும்மா நாங்க முதல்ல கடிதம் கொடுத்தோம், எங்க கிட்ட 5 பேர் நம்பர் வேண்டாமா, 118 வேண்டாமா, we will manage. அவ்வளவுதான். இது டே 1 இல்ல சார், மே மாசம் 4ஆம் தேதி இல்ல, ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சு இல்ல. அப்போ என்னன்னா முதல் விஷயம், அவர் ஒரு பலமான முதலமைச்சர். அவர்கிட்ட நீங்க அவரோட உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அவரோட உயரம் பிரதமரோட உயரம். அவரு அடுத்த பிரதமருக்கே நாங்க பொசிஷன் பண்ணுவோம். அதாவது பெருமாள்மணி சொல்லுங்க, கலைஞர் அவர்களே என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார். ஜெயலலிதாவே ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்ல போடுற ரீல்ஸ் வந்து ஏஐயால டிரான்ஸ்லேட் ஆகி வட இந்தியால சர்க்குலேட் ஆகுது. அந்த நீங்க வந்து டிஜிட்டல் கணக்கு எடுத்து பாருங்க சார். சும்மா சாதாரணமா வட இந்தியாவுக்கு போகுது சார். என்னன்னா இது காலம் மாறிடுச்சு. ஆனால் நீங்க சார் ஒரே ஒரு செய்தி தான் சார், விஜயை நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்றதுனாலயோ இல்ல நீங்க வெளியே இருக்கிறீங்கன்றதுனாலயோ இல்ல நீங்க எதிரில இருக்கிறீங்கன்றதுனாலயோ முடிச்சிடல. பலவீனமான முதலமைச்சரா பார்க்காதீங்க. அவர் ரொம்ப பலமான முதலமைச்சரா இருக்கார், எதற்கும் தயாராக இருக்கிறார். அதான் செய்தி. பிரியன், பெருமாள்மணி சொன்னதுல நீங்களும் அந்த நுணுக்கமான இடத்தை சொன்னீங்க. நீங்க ஒரு அதிகாரியை மாத்து அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வச்சு அது நடக்கலன்னா கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆயிரும். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் தலைமைச் செயலாளரை என்ன செய்ய போறாங்க, என்ன சிக்னல் கொடுக்குறாங்கன்ட்டு. பெருமாள்மணி சொல்றாரு வந்து தாவேக்கா அடுத்த இடத்துக்கு நகர்றாங்க. இன்னொன்னு நம்பரை பத்திலாம் அவங்களுக்கு இப்போதைக்கு பயம் இல்லைன்ற அதுதானா? அப்படி காட்சிகள் மாறிடுச்சா? இது அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க முடியாது சார். அவருக்கு இப்பதான் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே சிபிஎம்க்கு தெரியும். அதிகாரி எப்படி இப்பதான் எக்ஸ்ட்ராக்ஷன் வாங்கியிருக்காரு, எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அவர் முழு பதவி காலம் அனுபவிச்சுட்டு தான் அவர் போவார். அவர் இருக்கிறது வந்து ஒரு விதத்துல விஜய்க்கு சௌரியமா இருக்கு. ஏன்னா பாஜக டெல்லி பியூரோக்ராட்டோட டீல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அது வேற விஷயம். நம்ம பாயிண்ட் அது இல்ல. விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் இல்லையே தெரியாது. அந்த கட்சிக்காரங்க அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது நார்த் இந்தியாவில் இந்த மீடியா சோஷியல் மீடியாலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து டாக்டராக இருக்கலாம், யாராவது ப்ரோவோக் பண்ணி விடலாம். அதுக்கு பின்னாடி யாராவது ஆளுங்க, அதுக்கு பின்னாடி தாவேக்காவோட ஐடி இருக்கலாம், சொல்ல முடியாது. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இல்லாமல் நடக்குமா? இல்லை, ஏதோ பண்ணுறாங்க சார். பட் ஆனால் முதல்ல ஒரு சிஎம் மெட்டீரியல் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரா விஜய்? முதல்ல 100 நாள்ல ப்ரூவ் பண்ணிட்டாரா? அவரோட இன்எஃபிஷியன்சியெல்லாம் எடுத்து காமிக்கலாமா நிறைய? சொல்லுங்க. எவ்வளவு இப்படி பலவீனமா பொசிஷன் பண்ணாதீங்கன்றதால தான் இத சொல்றோம். ஒரு அரசியல் தீர்மானம் போட்டீங்களா? அது எஃபெக்டிவான தீர்மானம். இன்னொன்னு இருக்கு. அது எஃபெக்டிவ் எஃப்சிஆர் பத்தி பேசுறதுக்கு பயந்தீங்க. இந்த பழமொழி சில நேரங்கள்ல அகலக்கால் வைக்கிறது பெரிய முதல்ல அவர் எஃபெக்டிவா நம்ம அதையும் பேசுவோம். உண்மையில என்ன நடக்குது, தாவேக்கா அடுத்து எப்படி, அப்ப அதனோட விளைவுகள் என்னன்னு பேசலாம். அவர் முதல்ல சிஎம் மெட்டீரியல் ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய காலம் தேவையா இருக்கு. இந்த சந்தேகத்துக்கு அவர் இருக்காரு. நேரம் இருக்கு இன்னும். ஆக்சுவலா அவசரப்பட்டு சொல்லக்கூடிய